ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி வந்து துபாய் ரெஸ்டாரண்ட் சீரீஸில் இஃப்தார் பஃபேக்கு வந்து நாங்கள் இப்ராஹிம் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஆக்சுவலாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து இப்ராஹிம் ரெஸ்டாரண்ட் வர்றது. ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு பசங்களை போய் மெனு பார்த்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. பசங்க போய் பார்த்துட்டு ஜெல்லிலாம் இருக்குன்னதும் சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தான் டிசைட் பண்ணியிருந்தாங்க. சரி நாங்களுமே வந்தது இல்லையா, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு பிளானே இல்லை, நாங்கள் வந்து பஃபே போகிற பிளான் இல்லை. சரி திடீர்னு தான் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க பஃபே மாதிரி போகலாம். நாங்கள் வந்து 2026 ரமதானுக்கு போகிற ஃபஸ்ட்டு இஃப்தார் பஃபேட்னால் இது தான். அன்பிளானாக தான் வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து ஜெல்லி இருக்குன்னதும் பயங்கர ஹாப்பி. அவங்களுக்கு வந்து ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதுமே ஃபஸ்ட்டு எடுத்தது ஜெல்லி தான் எடுத்தோம். ட்ரை பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெல்லி வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சாஃப்டாக, ரொம்ப ஸ்குவிஷியாக ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஜெல்லி தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சரி ஸ்டார்டர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி, அதுக்கப்புறம் ஆலூவில் வந்து வடை மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமோசா இதெல்லாம் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். அது அவ்வளோவா வந்து சாஃப்டாக இல்லை, ஹார்டாக இருந்தது. சூடும் இல்லாததுனால கொஞ்சம் சாப்பிட கஷ்டமாக இருந்துச்சா, சரி ஓகே நம்ம வந்து மெயின் டிஷ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மெயின் டிஷ் போயிட்டோம். கொஞ்சம் பசங்களாம் வந்து பிரியாணிலாம் எடுத்தாங்க. நான் வந்து சிக்கன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி இருந்தது, பேர் எனக்கு சரியாக தெரில. அந்த சிக்கன் தான் எடுத்திருந்தேன். அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாராக இருந்தது. சிக்கன் அவ்வளோவா நல்லா இல்லை, டேஸ்ட்டும் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, சூடாகவும் இல்லை ஃபுட்டு. அப்புறம் தான் ஹஸ்பண்டை கேட்டிருந்தேன் ஃபுட்டு சூடாக இருக்கா நல்லா இருக்கான்னு. அவங்க வந்து வேறு டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க, சூடு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் போயிட்டு தான் வந்து நான் சிக்கன் புலாவ், அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி, கொஞ்சம் பாஸ்தா எடுத்திருந்தேன். அதுவுமே சிக்கன் பாஸ்தா தான். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருந்தோம். சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபுட்டுமே வந்து சூடே இல்லை. அப்புறம் பசங்களை கேட்டிருந்தேன். மிஷிகா வந்து ஒரு சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தா. அவளை கேட்டால் வந்து ஆக்சுவலாக தாய் ஆயிஸ்டர் சிக்கனுன்னு சொல்லியிருந்து அது ட்ரை பண்ணியிருந்தா. ஸோ எப்படி இருக்குன்னா டேஸ்ட் வந்து சுமாராக தான் இருக்குது, சூடும் இல்லை அப்படின்னு தான் அவளுமே சொல்லியிருந்தா. பசங்களுக்குமே அவ்வளோவா ஃபுட்டு வந்து பிடிக்கல. சரி ஓகே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. பையன் வந்து எதுவுமே சாப்பிட்லாம், வந்து எனக்கு எதுவுமே வேணாம்மா, எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் மவுஸ் மட்டும்தான் அவன் ட்ரை பண்ணியிருந்தான். வேறு எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டான். நான் வந்து ஜெல்லி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டதை பார்த்துட்டு ஜெல்லி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் கொஞ்சம் ஜெல்லி சாப்பிட்டான். நாங்கள் வந்து இங்கே வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய சாப்பிட்டது அந்த ஜெல்லி தான். 2-3 டைம் சாப்பிட்டோம். அது ஒன்று தான் எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது, வேறு எந்த ஃபுட்டுமே எங்களுக்கு பிடிக்கல. ஹஸ்பண்டுமே வந்து ஃபுட்டு வந்து சூடாகவே இல்லை, சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்தாங்க. பட் சூடு தான் இல்லை. நார்மலாகவே வீட்டில் வந்து நாங்கள் ஃபுட்டு சாப்பிட்டாலே வந்து சூடாக இருக்கணும், சூடாக சாப்பிட்ணுன்னு தான் விரும்புவோம். ஃபுட்டு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வார்மாவாவது இருக்கணும். சுத்தமாக வந்து சூடும் இல்லை, ரொம்ப ஆறிப்போய் டேஸ்ட்டும் வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. எந்த டிஷ்ஷுமே எங்களுக்கு வந்து டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை. என்னோடய ஒப்பீனியன் வந்து ஃபுட்டு நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, அட்லீஸ்ட்டு வந்து நம்ம போனோடனே எதுவாக இருந்தாலுமே ஃபுட்டு வந்து ஹாட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு பேசிக் இதுவே அங்கே வந்து இல்லை. எனக்கு அதுதான் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா சரி ஓகே ஸ்டார்டர் ட்ரை பண்ணும்போதே ஆறி இருந்தது, அந்த ஒரு கிறிஸ்பினஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்டார்டர்னாலே கொஞ்சம் கிறிஸ்பியாக சூடாக நல்லாயிருக்கும், இதுவே நல்லா இல்லையே எப்படி இருக்கும் மெயின் டிஷ்ஷு அப்படின்னு தான் யோசித்தேன். சரி ஓகே நல்லாயிருக்குன்னு தான் நினச்சேன், ஃபஸ்ட்டு நினச்சி தான் ட்ரை பண்ணேன். பட் நான் எடுத்த ஃபுட்டு தான் வந்து சூடு இல்லை போல், மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும் போல் அப்படின்ட்டு ஹஸ்பண்டை கேட்டேன். அவங்களுமே வந்து எதுவுமே சூடு இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணும்போது எந்த ஃபுட்லேயுமே வந்து சூடே கிடையாது, எதுவுமே வந்து
ஹாட்டாகவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோமே, ஃபஸ்ட் டைம் வேறையா, சரி ஓகே ட்ரை பண்ணி சாப்பிட்ருவோம் அப்படின்ற மாதிரி தான். வேறு வழி இல்லாமல் பிளேட்டில் வந்து எடுத்ததை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட்டை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு சிக்கன் மட்டும் தான் நான் நிறைய எடுத்துகிட்ருப்பேன், தெரியாமல் வந்து கொஞ்சம் சிக்கன் நிறையா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது சூடு இல்லை, நல்லா இல்லை டேஸ்ட்டுன்னதுக்கப்புறம் நான் எடுத்த அந்த புலாவாக இருக்கட்டும், பாஸ்தாவாக சும்மா ஒரு அரைக்கரண்டி தான் எடுத்திருந்தேன். அவ்வளோதான், ரொம்ப மினிமலாக தான் நான் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன். ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ், இந்த ஃப்ரைடு இதெல்லாம் வேணால் ட்ரை பண்ணிப்பார், ஆனால் சூடு இல்லை, வேணால் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்காக அது கூட ஃபிஷ்ஷெலாம் நான் எடுக்கல, ப்ரான்ஸ் தான் எடுத்திருந்தேன் சும்மா 2. அப்புறம் ஃப்ரைடு சிக்கன் எடுத்திருந்தேன், அதுவுமே சூடு இல்லை. சரி ஓகேன்ட்டு விட்டுட்டோம். ஆக்சுவலாக வந்து நிறைய பஃபே போயிருக்கோம், எல்லாமே வந்து கேட்பாங்க ஃபுட்டு எப்படி இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா. நான் முன்னாடி நிறையா பஃபேலாம் போயிருக்கோம். நான் இப்போ வெஜ்ஜாக இருக்கும்போது பெருசாக வெஜ்ஜில் வந்து நிறையா டிஷ் இருக்காது, இருந்தாலுமே 1, 2 ஐட்டம்ஸ் வந்து நம்ம லைக் பண்ணி சாப்பிடுவோம். அவங்க வந்து கேட்பாங்க, வேறு ஏதாவது வேணுமா, ஸ்பெஷலாக உங்களுக்கு எதாவது செஞ்சு தரவா அப்படின்னு சொல்லிட்டு, மஷ்ரூமில் வேணுமா, பன்னீரில் வேணுமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் வெஜ்ஜில், அந்த மாதிரிலாம் வந்து நம்மளை கேட்டு வெஜிடேரியனாக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க. நான்வெஜ்ஜுக்குமே வந்து கேட்பாங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கா, வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே எதுவுமே கேட்கவே இல்லை. ஃபுட்டு நல்லா இல்லைன்னு கூட யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ நாள் இங்கே துபாயில் வந்து நான் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன், எங்கேயுமே வந்து சுத்தமாக ஃபுட்டு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஹஸ்பண்ட்டை கூட இந்த வாட்டி தான் யாருக்குமே பிடிக்கல, எனக்குன்னு இல்லை, ஹஸ்பண்டுமே வெளில வந்துட்டா தான் சொன்னாங்க, சுத்தமாக ஃபுட்டு பிடிக்கவே இல்லை, அந்த காசுக்கு வந்து ஒர்த்தே கிடையாது, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அட்லீஸ்ட்டு நம்ம பே பண்ணுற அந்த காசுக்காவது கொஞ்சம் ஒர்த்தாக வந்து ஃபுட்டு இருக்கணும். டேஸ்ட் இருக்கோ இல்லையோ, எங்களோட மெயின் கன்சர்னே சூடாக கொடுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் வரோம்னால நல்லா கொஞ்சம் சுட சுட நல்ல சாப்பாடாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக தான் போகிறதே. ஸோ அதாவது பண்ணியிருக்கலாம்.